இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல ரொம்ப மிஸ்டரா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பியான்சே அண்ட் மைக்கேல் ஜாக்சன். பியான்சேவும் ஹாலிவுட்ல பயங்கர ஃபேமஸான சிங்கர். ஸோ இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு இவங்க மேல ஒரு கிரஷ் அப்படிங்கிற மாதிரி அப்பவே ஒரு பெரிய டாக் இருந்தது. இப்போ பியான்சே வளர்ந்துட்டு இருக்கிற அதே டைம்ல மைக்கேல் ஜாக்சன் ஒரு பீக்ல இருந்தாங்க. அது பியான்சேக்கு சுத்தமா பிடிக்காம இவங்க தான் ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா டாக்டர், அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணப்ப அவர் விசாரிச்சப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் ப்ரொபோஃபால் கொடுத்தேன்னா ஆனா அதுக்குள்ள ட்ரக்கை நான் கலக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தியரியில தான் பியான்சேவோட பேர் அடிப்படுது. இவங்க தான் அந்த மருந்துல விஷம் கலந்ததாகவும் மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த வளர்ச்சி பிடிக்காம இவங்க கொலை பண்ணிட்டதாகவும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அதற்கு உண்டான பல சாட்சிகள், பல வீடியோக்கள் இருக்கு. ஒரு பாடகர் ரெஸ்ட் இன் பீஸ் ஆலியா, ரெஸ்ட் இன் பீஸ் லெஃப்ட் ஐ, மைக்கேல் ஜாக்சன் ஐசியா ஷி நோஸ் அப்படிங்கிற இந்த பாடல்ல ஒரு சிங்கர் தெளிவா பாடியிருப்பாரு, இவங்களுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கிறது பியான்சே தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பார்ட்டின்னு கூட்டு வந்து அடுத்த நாள் அந்த சிங்கர்ஸ் யாருமே உயிரோடே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே பியான்சேவோட கனெக்ட் ஆறப்ப இவங்க தான் மைக்கேல் ஜாக்சனை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோல மைக்கேல் ஜாக்சனோட மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.